السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنة كلام ومغفرة مقام ونور انجسام ودين إسلام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا الله. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذنة عرشه ومداد كلماته. جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وسلم. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ نادى ربك موسى أن ائت القوم الظالمين قوم فرعون ألا يتقون قال ربي إني أخاف أن يكذبون ويضيق صدري ولا ينطلق لساني فارسل إلى هارون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமல்ல அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கும் முன் அஜாசில் அபுல் ஹிக்கம் என்ற ஒருவனை படைத்து மலக்குகளுக்கு ஆசானாக வைத்திருந்தான். அல்லாஹ் நாடிய போது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க வேண்டும் என்று நாடிய போது முதலிலே மலக்குகளிடத்தை அல்லாஹ் ஆலோசனை கேட்டு அந்த மலக்குகளிடத்தில் ஷைத்தான் தூண்டி நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், உன்னை தோற்றுவதற்கும் தஸ்பீ செய்வதற்கும் புகழ்வதற்கும் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல வச்சான். பிறகு அல்லாஹ் கால இன்னி ஆலமும் மாலா தயலமூன், நான் அறிந்த ஒன்றை நீங்கள் அறிய முடியாது. அதனால் என்ன பெனிஃபிட்? பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போது என்ன பெனிஃபிட்? அதன் காரணமாக இந்த உலகத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, மஹ்ஷரிலே பிறகு கியாமத் நாளில் என்ன கிடைக்கப் போகின்றது என்பதை நான் அறிந்திருக்கின்றேன் என்று சுருக்கமாக அல்லாஹ் பதில் சொன்னான். சொல்லிவிட்டு பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். மனித பிண்டத்தில் படைக்கின்ற பொழுது மண், நீர், அருள், இந்த அருள்தான் மனித சமூகத்தில் அல்லாஹ் குடியிருப்பது. அல்லாஹ் குலூபுல் முஃமினீன் அர்ஷுல்லா, கல்பை அல்லாஹ் அரசாக எடுத்துக்கொண்டான், அவன் தங்கும் இடமாக தேர்ந்தெடுத்து கொண்டான். அப்போ பன்னாசுக பூரா பேசிகிட்டு இருக்க உலகத்தில் என்ன பேசுகிறானுங்க? ஆரம்பத்தில் எங்கள் மார்க்கம்தான் வந்தது, உங்கள் மார்க்கம்தான் வந்தது, அவங்க மார்க்கம்தான் வந்ததுன்னுக்கிட்டு இருக்கான். எவனுடைய மார்க்கமும் இல்லை. இந்த உலகம் செப்புத்தரையாக இருந்தபோது அல்லாஹ் நாடி ஹொலிக்கலக்கும் மாஃபில் அரளை ஜமீஆ, என்ன நாடுனானோ அவன் நாட்டத்தில் யஃப்அலுல்லாஹு மா யஷா வ யஃப்அலுல்லாஹு மா யுரீத், இந்த இரண்டு ஆயத்தின் நோக்கத்தை வைத்து இந்த பூமியில் அல்லாஹ் எல்லாத்தையும் படைத்தான். அந்த படைத்ததில் இன்றைக்கு சங்கிகள், மங்கிகள், பிங்கிகள் என்று சொல்லக்கூடியவர்களும்
அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய எதிரியான வேலைகளை செய்து அல்லாஹ்வை எள்ளி நகையாடி இழிவுபடுத்தக்கூடியவர்களும் இந்த மண்ணிலே தான் அல்லாஹ் அவங்கள படைத்தான். அப்போ பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்களும் அமல் செய்யக்கூடியவர்களும் மூமின்களும் உண்டு. அதே நேரத்தில் மாற்றமாக இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுகின்ற அத்தனை மக்களின் நிலைகளும் உண்டு. இன்னைக்கு முழு உலகத்தையும் குடியிருக்க இடமில்லாமல் இஸ்லாமியரிடத்திலே உணவு உடை இருப்பிடத்தை வாங்கி கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த இஸ்ரவேல், அந்த யூதர்கள் மற்றவர்களை தூண்டி 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 முஸ்லிம்களின் மீது ஓர்விதமான சங்கூஜமான சங்கடமான மனவேதனையான பிரச்சனைகளை எல்லாம் கலப்பி கொண்டு வருவதை பார்க்குறோம். அன்றிலிருந்து இன்று வரை இன்னைக்கு கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும். அதே நேரத்தில் குறிப்பாக இந்த கொஞ்ச நாளாக ஒரு 10 ஆண்டு காலங்களாக இந்தியாவை சார்ந்த சங்கிகள், இந்தியாவை சார்ந்த ஊடுருவின்றான் பாருங்க, ஊடுருவியாளர்கள் மைக்கை வச்சுக்கிட்டு இப்படியே அலைவானுங்க. அதே மாதிரி மீடியா நோடியா இவர்களும் இஸ்லாமியர்களை சித்தரித்து தீவிரவாதம் அவர்கள் குற்றவாளி என்றெல்லாம் இந்த நடிகர்களை வைத்து செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடியுது. கேரளாவில் ஒரு சங்கி செஞ்சான், அங்கேயும் படம் எடுக்கப்பட்டது, முஸ்லிம்களை இழிவாக்கப்படுத்தப்பட்டது. இந்த தமிழ்நாட்டிலும் படுத்தப்பட்டது. ஆனால் ஓரளவு அவர்களை அடக்கும் நிலை ஆட்சியாளர்களிடத்தில் இருந்தது. பொதுவாக மாநில சமூகத்தில் நல்லது கெட்டதை சினிமாவில் காண்க முடியாது. நீங்கள் வேண்டாம் சொல்லலாம், அதில் வருவதெல்லாம் அலங்கோலமான காட்சிகளும் அரை உடைகளும் உள்ளிருக்கும் உறுப்புகளை வெளியே காண்பித்து சிரித்து சம்பாதித்து அவர்கள் ஒய்யாரமாக வாழ குடி குட்டி ஜினா ஃபனா அத்தனை தான் அதில் இருக்கும். ஒரு சீர்திருத்தம் இருக்காது. அதை பார்த்து நான் சீர்திருந்தி விட்டேன் என்று சொல்லக்கூடியவர்களும் யாரும் இருக்க முடியாது. சரி, மற்ற வணக்கங்களில் எல்லா சூழல்கள்லையும் இன்னைக்கு பேசுகிறானுங்க. எல்லா சூழல்கள்லையும் அந்த சூழலில் மனிதனாக அதாக இதாகன்னு சொல்லி எங்கள் வேதத்தில் வந்திருக்கு, குர்ஆனில் முஸ்லீமாகன்னு தான் வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறானுங்க. குர்ஆனில் மனித அமைதியான அலாபிதிக்ரில்லாஹி தத்மையின்னல் குலூப், உங்களுடைய கல்புகளை நிம்மதியாக வைப்பதற்கு நீங்கள் துதிங்க, இறையை தேடுங்கண்டா. ஏன்னா கபோதிக்கு பிறந்த பயில்களா, குர்ஆனை தொட தகுதி இல்லை, பார்க்க தகுதி இல்லை, விளங்க தகுதி இல்லை. உங்கள் மார்க்கம் வேறு ஊடுருவலுக்கு போயிருச்சு. அப்படி இருக்க போகும்போது இஸ்லாத்தை எள்ளி நகையாட, அதை இழிவுபடுத்த உங்களுக்கு என்னடா அருகதை இருக்குது? இன்றைக்கு இந்த சமூக மக்கள் அவனுங்களுக்கு பின்னால் தான், பீக்குண்டி பயல்களுக்கு பின்னால் தான் அலையுது. நாம் சிந்திக்கணும். ஆளுக்கு ஒரு மூளை என்று நீங்கள் நினைத்தால் சிறகடித்து சிதறடிக்கப்படுவீர்கள் என்பதில் எத்தகைய சந்தேகம் இல்லை. அல்லாஹ் கேட்டபோது ஒட்டுமொத்த மலக்குகளை வச்சாம வாதான்னா, அல்லாஹ் சொன்னபோது மலக்குகள் எல்லாம் ஒதுங்கி விட்டார்கள். ஒத்தைக்கு ஒத்தையாக அந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்குறான். எப்படி கேட்குறான்? என்னக்கு மஜ்மஈ, நீ யாரை வேண்டாலும் படைச்சிக்க, விளங்குதா? ஒட்டுமொத்தமாக நான் வழி கெடுப்பேன்டான். அதுதான் இப்போ இன்றைக்கி நடக்குது. ஒட்டுமொத்தமாக வழி கெடுப்பேன். அப்போ அல்லாஹ் சொன்னான், லே மலோன், யார்கிட்ட போட்டி போடுற? அலா லானத்துல்லாஹி அலல் காதிபி, அல்லாஹ்வை ரசூலை பொய்ப்படுத்தக்கூடியவர்கள் மீது லானத், சாபம் உண்டாகும்ட்டான். இந்த சாபம் என்பது எல்லா வழிகளிலையும் இருக்கு. படைத்த ரப்பையே, அவ்வளோ அந்தஸ்து கொடுத்து கண்ணியப்படுத்திய ரப்பையே இவன் ஓவர்லுக் பண்ணான். அப்போ அல்லாஹ் 2 வார்த்தை தான் சொன்னான். சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சான்? கால
ஃபஹ்ருஜ் மின்ஹா ஃபஇன்னக ரஜீம். நீ இங்கே இனிமேல் லாய்க்கப்படாது. இந்த மலக்குள் ஆலாவுடைய இடத்த விட்டு போடா பூமிக்குன்னு சொல்லி முத எரியுதான். எரிய போகும்போது இந்த உலக ஆரம்பத்தில் அல்லாவுக்கு வழிபட்டவனாக தான் இருந்தான். இன்றைக்கும் அவன் அல்லாவுக்கு வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கான். யார்? மல்ஊன் ஷைத்தான், இப்லீஸ். அப்படி இருக்கும்போது சங்கிகளா, விளங்கா மூஞ்சிகளா, மார்க்கம் ஆரம்பத்தில் சனாதானம் வந்தது என்று சொல்கிறான்களே, உங்கள் அளவுக்கு சனாதானம் வேணுமோ தனாதானம் வேணுமோ என்னமோ பின்பற்றிட்டு போ. அடுத்தவர்களை வலியுறுத்த உனக்கு லாய்க்கு இல்லை. இந்த மண்ணில் சொந்தக்காரர்களும் பிறந்தவர்களும் பரம்பரையாக இருக்கக்கூடியவர்களும் தான் இந்தியாவில் இருக்காங்க. இதை விட்டு போனவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவன் எந்த நாடுக்கு எப்படி வேணாலும் போகலாம், எந்த நாட்டில் வேணாலும் அவன் இருக்கலாம். இப்போ சொச்சமாக வாழக்கூடியவர்கள் வலித்து எரிந்ததற்கு பிறகு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அப்படி இருக்காங்க. இதிலேயும் 4வது ஒரு பிரிவை நீ கொண்டு வர சங்கிகள். உனக்கு என்ன இருக்கு? உனக்கு என்ன வேணும்? அப்ப அந்த யூதனோட சேர்ந்து ஹிட்லரை போன்று பாவிக்குகின்ற ஒரு சமூகத்தை அழிக்கக்கூடிய, அவனாவது திமிர் செஞ்சான், அழிச்சான். மற்ற இன மக்கள் அமைதியாக வாழக்கூடிய இந்த பூமியில் வாக்குறுதிக்கு மாறு சேர்ந்து வாக்குப்பெட்டிகளில் கலகம் செய்து மக்களிடத்தில் கலவரத்தை ஏற்படுத்தி நன்றாக வாழக்கூடிய முஜாதிகளையும் இழிவுபடுத்தி இன்றைக்கு நீ சுகம் காணுவதானால் மண்ணை ஆளுவதற்கு, இந்தியாவை ஆளுவதற்கு தகுதி இருக்காது. வேண்டுமானால் ஃபிரௌனை போன்று நீ அடக்குமுறையில் வரலாம் கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்திற்கு பிறகு இன்ன பத்திஷ ரப்பிக லஷதீத், எப்படிப்பட்ட வம்பனெல்லாம் இந்த மண்ணை ஆண்டான். ஆனால் விண்ணுக்கு அவனால் போக முடியல. மண்ணிலே மாண்டு அவன் அழிக்கப்பட்டான். அவனுடைய மரணங்கள் தான் கேள்விக்குறியாக இருக்கு. ஆர்எஸ்எஸ்ஸிலே, பிஜேபியிலே வாஜ்பாய், அதே போன்று அத்வானி, இவர்களெல்லாம் மூத்தவர்கள், நம்முடைய சகோதரர்கள் தான். ஆனால் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்து ஊடுருவி வந்தாங்க. இப்போ வந்தவன் பூரா வெளியிலிருந்து வந்து எங்களுக்கு தான் அது, எங்களுக்கு தான் இது, ஆதி மார்க்கம் அது. ஆதியில் உலகத்தில் வந்ததே ஷைத்தானை தான் அல்லாஹ் விட்டான். அந்த ஷைத்தான் கூட அல்லாவுக்கு வழிபட்டவனாக தான் இருந்தான். இன்றைக்கும் எப்படி சொல்கிறான்? மின் தரஃபத் ஐன், கண் சிமிட்டுறான் பார்த்தியா, அந்த சிமிட்டுதல் கூட அல்லாவுக்காகத்தான் அவன் சிமிட்டுறான் இன்னும். ஆனால் ஒட்டுமொத்த மக்களை வழிகெடுப்பதற்காக, ஒற்றுமையை பிரிப்பதற்காக அவன் வாங்கி வந்த வரம் லௌவியன்னக்கும் அஜ்மஈன், ஒட்டுமொத்தமாக வழிகெடுப்பேன். இப்போ பாருங்க, எத்தனை கட்சி தமிழ்நாட்டில் இருக்கோ தோளாந்துருத்தியா, அத்தனையிலையும் ஆணும் பெண்ணும் இருக்கான். கல்வி உள்ளவனாக இருக்கானா? மானம் இருந்தால், மரியாதை இருந்தால், தனக்கென்று எழுச்சி உணர்வு இருந்தால், சமூகத்தை பிரிப்பதற்கு, கூறு போடுவதற்கு எவனுக்கும் அருகதை இல்லை. ஒன்று சேருங்கள், வெற்றி பெறுவீர். இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம் ஒரு துண்டை போட்டுக்கிறான். நாய்க்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் பட்டை போட்டாங்க. அதே மாதிரி பட்டையா ஒரு ஜானுக்கு துண்டை போட்டுக்கிட்டு அந்தந்த கட்சியில் அவன் நின்று சமூகத்தை கூறு போட்டு இன்னைக்கு விற்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு காசு என்ன, சூட் கேஸ் என்ன, பறக்கிறது என்ன, எம்எல்ஏ எம்பி சம்பளம் என்ன, இது வாழ்வா? இதுவெல்லாம் ஒரு வாழ்வு என்பதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உணர்வால், உள்ளபூர்வத்தால், உழைப்பால் உண்டு வளர வேண்டும், உண்டு மக்களுக்கு சம்பாதித்து கொடுக்க வேண்டும். நமது வாழ்வுகள் இன்னைக்கு எங்கே அமைந்திருக்கின்றது? இதை யாராவது நாம் சிந்திக்கிறோமா? இஸ்லாம் வந்த மார்க்கமா, சொந்த மார்க்கமா? ஒவ்வொரு பயலுக்கும் சிரிக்கிக்கும் சொந்த மார்க்கம் இஸ்லாம். நான் அதில் இருந்தேன், இதில் இருந்தேன், நான் இப்போ இன்றைக்கி நான் இதில் மாறிட்டேன், அதில் மாறிட்டேன். நான் ஆரம்பத்தில் முஸ்லீம்னு சொல்ல வேலை இல்லை. அல்லது இதா நர்த்தத் அலைஹிம், இஸ்லாத்தில் இருந்து பிறந்து வாழ்ந்துட்டு அவங்க மதம் மாறிவிட்டால் அவர்கள் மதம் மாறியவர்கள், அது இஸ்லாமுடைய கணிக்கப்படாது, இஸ்லாமியர்களாக ஆகவே முடியவே முடியாது.
அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி. விளங்கா தன்மையில் வாழ்ந்துவிட்டு இஸ்லாத்திற்கு வந்தால் அது அவருடைய பூர்வீகமாக இருக்கும். இந்த இடையில சொன்னான், பால் குடித்த வாய் கூட மாறாதவன், தாய் மார்க்கத்துக்கு வாங்க, தாய் சபைக்கு வாங்க, தாய் மதத்துக்கு வாங்க அப்படின்னா. எதோட தாய் மதம்? தாய் பிறகுதான் தந்தை. அதனால தான் சன்னா ஃபுண்டு போடுறேன், தாயா ஃபுண்டு போடல. நீ அட்ரஸில் சன்னாஃபு தான் வருது, டி வருது. நாம் உணரணும், சிந்திக்குகின்ற ஆற்றல் நமக்கு இல்லாததன் காரணமாக நாம் எல்லாத்தையும் இன்னைக்கு விட்டு விட்டா இழந்து கொண்டிருக்கோம். ஒருத்தர் தப்பு செய்கிறாருன்னா அந்த தப்பை திருத்துறதுக்கு சுற்றி காமிக்கலாம். தான் வாழ்ந்து உயர வேண்டும் என்று இருந்தால் அவன் வேற ஒரு வழியில் இருக்கான், குடிக்கிறான், விபச்சாரம் செய்கிறான், அவன் வாழ்க்கை பரிசுத்தம் இல்லை, அவன் மதத்தில் கலாச்சாரத்தின்படி அவன் நடக்கலை. இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு அடுத்தவனை என்ன குறை சொல்கிறது? குறையை காண்பது நிறைவாகாது. நிறைவாகிவிட்டால் குறை கண்ணுக்கு தெரியாது. இந்த காலத்தில் எல்லா முடிவெற்ற கடையிலிருந்து, மளிகை கடையிலிருந்து, இட்லி விற்கிற கடை வரைக்கும் ஒரு பீங்கானில் குரங்கு வச்சுருப்பாங்க. 3 ஒன்றா உட்காந்துருக்கும். ஒன்று வாயை மூடும், ஒன்று கண்ணை மூடும், ஒன்று காதை மூடும். இதை பார்த்தவர்களுக்கு விளங்கும். ஆனால் இன்றைக்கி அந்த குரங்கு நாமளாக ஆகிட்டோம். வாயையும் திறந்துட்டோம், கண்ணையும் திறந்துட்டோம், காதையும் திறந்துட்டோம். ஏதாவது ஒன்று பேசினான்டா, ஆமாப்பா நான் கூட அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஏதாவது பார்த்துட்டா இவனும் பார்க்கறது, ஏதாவது பேசிட்டா இவனும் பேசுறது. அப்போ இந்த 3 பரிசுத்தம் எங்கே? கடவுள் இந்த குற்றத்திலிருந்து 3 தன்மையிலிருந்து நீ கடந்து போ. நீ வணங்கக்கூடிய இறையை பரிசுத்தப்படுத்த நிறுவி வைத்துக்கொண்டு, நிர்ணயத்தை வைத்துக்கொண்டு நாம் வணங்குவதன் மூலமாக கடவுளின் வெற்றி நமக்கு கிடைக்காது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு உண்டு ஒரு கலாச்சாரம் உண்டு, அன்பு, அறம், அமைதி. முஸ்லீம் தான் தீவிரவாதமாக இருக்கானா? ஒரு நாட்டை அழிக்கிறான், ஒரு சொத்தை பிடுங்குறான், ஒரு உயிரையே அழிக்கிறான். கிட்டத்தட்ட 2-3 லட்சம் மக்களை அழித்தான் அந்த யூதன். அவன் கூட போய் நட்பு வச்சுருக்கான். சரி வைக்கிறியா, அது உன் இஷ்டம், வச்சுக்க. அதை கொண்டு மற்றவர்களை நீ ஆட்டி பயமுறுத்தாட்டி சமாதானத்தை கொண்டு வருவோம் என்று நினைத்தால் சாணி சிந்திரும். உனக்கு நீ இருக்க வரைக்கும் பேசலாம். அதை மறுக்கக்கூடியவர்கள் நிறைந்து விட்டால் உன் வாழ்க்கையும் உன் சந்ததியும் சங்கரிக்கப்பட்டுவிடும். எப்பொழுதுமே கொட்ட குனிபவனும் குற்றவாளி, கொட்டி கொண்டிருப்பவனும் குற்றவாளி. இதிலிருந்து அவன் நிம்மதி பெறுபவன் தான். அதனால தான் அல்லாஹ் சொன்னா, அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னல் குலூப். உனக்கு அமைதி வேணுமானால், நிம்மதி வேண்டுமானால் நீ வணக்க வழிபாடில் உன்னை படைத்தோனை நினைத்து நன்றி செய்து கொண்டிரு, சுக்குர் செய்து கொண்டிருன்றான். யார் நன்றி செய்கிறோம்? இந்துக்கள் கோவிலுக்கு போகிறோம், கையெடுத்து கும்பிடுறோம். கிறிஸ்துவர்கள் அங்கே சர்ச்சில் போய் முழங்காலிட்டு அவங்க நெஞ்சில் தொட்டு முத்தம் கொஞ்சிறாங்க, சிலுவை போட்டு. முஸ்லீம்கள் பள்ளிக்கு போகிறாங்க, உதவி செய்கிறாங்க. இதில் முஸ்லீமுடைய வணக்கத்தில் மதரசாவில் ஒரு கேமரா வை, பள்ளிவாசலில் கேமரா வையின்னா நீ குடும்பம் நடத்தும் போது அங்கே கேமரா வச்சா நீ ஒத்துக்குருவியா? வணக்க வழிபாடில் என்னடா, பள்ளிவாசலில் போய் அஜரத்துக்கு தப்பு செய்கிறாங்களா, இல்லை மூனஸ்தானத்தில் போய் விபச்சாரம் செய்கிறாங்களா? இல்லை, பள்ளிக்குள் ஒரு குற்றவாளி கால் வைக்க முடியாது. ஒரு கால் குற்றம் செய்துவிட்டு அவன் யாருக்கும் தெரியவில்லையானால் படைத்தவனுக்கு தெரியும், அவனை வெளியேற்றி விடுவான். இது நடைமேடை இல்லை. பள்ளி மதரசாக்கள் நடைமேடை இல்லை. அதில் என்ன, தெய்வீக திருமறையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அமைதியான வாழ்வு வைக்கிறாங்க. நிம்மதி, அமைதி என்பது எந்த மார்க்கத்திலும் இல்லை. சொந்த மார்க்கமாகிய
இயற்கை மார்க்கமாகிய ஆதி மார்க்கமாகிய இஸ்லாத்தில் மட்டும்தான் உண்டு என்பதை நீங்கள் கைகால அலம்பி கலிமாவை சொல்லிவிட்டு பள்ளிக்குள்ளே போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹய்யா அலஸ்ஸலா, ஹய்யா அலஸ்ஸலா 2 தடவை சொல்கிறாங்க, ஹய்யா அலல் ஃபலா, ஹய்யா அலல் ஃபலா 2 தடவை சொல்கிறாங்க. கது காமத்தை சலா, உன் வாழ்க்கை ஜஃபல் கலம் முடிந்து விட்டது. அல்லாஹு அக்பர். ஜனாசா தொழுகை தான் இந்த தொழுகையும். ஒரு தோல் சலாம் கொடுத்து மறுதோல் சலாம் கொடுக்கையிலே வந்துடுவார் இஸ்ராயில். அப்புறம் எங்கே அடுத்த வக்தில் நீ வாழ்வ? நல்லா பசவா பிரியாணி ஆக்கியிருப்பேன், 12 மணிக்கு முடியும். எல்லா சட்னி கிட்னி பண்ணு அது இது லொட்டு லொசுக்கு ஜிலேபி அல்வா எல்லாம் செஞ்சு வச்சுருப்பேன். பீர்னிலாம் தொழுதுட்டு வர்றதுக்குள்ளே மலக்கல் மௌத்து உனக்கு பீர்னி கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால தான் ஒரு தோல் சலாம் கொடுக்கும்போது மறுத்தோல் தொழுகிறான்னு பார்க்க மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னும் போதே ரூக பிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டு தாண்டவமாடக்கூடிய, அநியாயம் செய்யக்கூடிய, அடுத்த மதங்களை கிள்ளி 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 புண்படுத்தக்கூடிய கயவர்கள் தங்களுடைய அடையாளங்களை தானே போட்டுக்கொண்டு அவர்கள் அடுத்த மதத்தை பார்த்து இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் விளங்கா மூஞ்சிகளாக இருக்கின்றார்கள். எலியில் எத்தனை வகை இருக்குது? பெருச்சாலி இருக்கு, எலி இருக்கு, சுண்டலி, மூஞ்சீரு, அப்புறம் என்ன வெள்ளை எலி, திங்கிற எலி, திங்காத எலி, கருப்பு எலி, பிரவுன் எலி, பச்சை எலி, எத்தனை வகை இருக்குது வெரைட்டிஸ். மனுஷன் அடிக்கிறது எதை அடிக்கிறான்? 2 மட்டும்தான் அடிக்கிறான், சுண்டலி பெருச்சாலி. இந்த சுண்டலி பெருச்சாலி இன்னைக்கு வேறு ஒரு ரூபத்தில் இந்த இந்தியாவை கரித்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் பெருச்சாலி, யூதர் என்னும் பெருச்சாலி உடவு போட ஆரம்பிச்சிருச்சு. நாம் சிந்திக்கணும். வல்ல ரஹ்மான் நபிமார்களை அனுப்பிச்சு வச்சான், தீர்க்கதரிசிகள். அவர்கள் யாராவது பாவம் செய்தார்களா? மாசும். பாவம் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் நபிமார்கள். வயூமரூன, அல்லாஹ் எதை ஏவுறானோ அதை மட்டும்தான் செய்வார். அல்லாஹ் தடுத்ததை விட சொல்லுவாங்க. தனக்கென்று ஒரு வழி இல்லை. தலைவனாகிய அல்லாஹ் காண்பித்த வழியை அவர்கள் சிறமேற்கொண்டு அமல் செய்து மக்களுக்கு நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. இதை தவிர அவங்க வேற என்ன செஞ்சாங்க? அவர்களை துன்புறுத்தினார்கள் யூதர்கள், மஜூசிகள், நஸ்ரானிகள். அதே போன்று இஸ்லாத்தை வேறு இருக்க வேண்டும் என்று நினைத்த கயவர்கள் எல்லாம் பல்வேறான தொல்லைகள் நபிமார்களுக்கு கொடுத்தாங்க, கொலை செஞ்சாங்க, அவங்கள சித்திரவதைப்படுத்தினாங்க, அவருடைய வாழ்க்கையை தரம்பட வாழ்வதற்கு விடாமல் தடுத்தாங்க, எள்ளி நகையாடினாங்க. அதற்கெல்லாம் குர்ஆனில் சான்றுண்டு. அவர்கள் அழித்து ஒழித்து இன்றைக்கும் எல்லா ஊரும் இருக்கு அந்த இடங்கள். 1000 வருடத்துக்கு முன்னால் பாதை கண்டுபிடிச்சாச்சுன்றான். யார்? யூதன். பாலஸ்தீன்ல, இஸ்ரவேல்ல. இஸ்ரவேல் அவனாடா? யா பனி இஸ்ராயீல், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமு பேர் இஸ்ராயீல். ஆனால் அந்த ஊர் பேரை வச்சு 1000 வருஷத்துக்கு முதல் இனாமே இவன் வாழ்ந்தானா? இவன் வந்ததே இப்போ தான் நாளோடியாக வந்தான். ஆகையினால சம்பவம் தெரியாமல் இந்தியாவில் வாழக்கூடியவர்கள் யாரையும் குறை சொல்லாதீங்க. உங்கள் வாழ்வெடுங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்களுடைய பரம்பரையை பாருங்கள். 4 தலைமுறைக்கு முன்னால் இன்னைக்கு வரை நியாயமான வாழ்வு இருக்கா? நாம் என்ன தர்மம் செஞ்சுருக்கோம்? நாம் என்ன வாழ்விற்காக நாம் தயார் செஞ்சு வச்சுருக்கோம்? நம்ம நாட்டை எந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டு வந்திருக்கோம்? அவன் குடும்பம் அவனுக்கு, அதே மாதிரி அவன் மார்க்கம் அவனுக்கு. நீ சாமி கும்பிட்றியா கும்பிடு, சிலை வைக்கிறியா வச்சுக்க,
இது சர்ச்சு கட்டுறானா கட்டிக்கிட்டோம், சிலை வைக்கிறானா அந்த இது ஏசுநாதர் சிலை வச்சுக்கிட்டோம், அதை பற்றி இங்கே டோன்ட் கேர். இஸ்லாமியர்களை மாத்திரம் எப்பவும் எள்ளி நகையாடுகின்ற எலியுடைய துர்குணம் உள்ளவர்கள் நன்றாக சிந்திக்கணும். யூதர்களும் செய்கிறான், கிறிஸ்தவனும் செய்கிறான். எங்கே வெளிநாடுகளில் குர்ஆனாவை மரியாதை செய்கிறான், குர்ஆனில் காரி துப்புறான், ஏறி நிற்கிறான், எரிக்கிறான். அதனால் குர்ஆன் மாசடையுமா? அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய அந்த வம்சமும் அவனோடு கரிஞ்சு நாசமாயிரும். எத்தனை எவிடேஷன் உங்கள் பாஷையில், எங்கள் பாஷையில் எத்தனை ஆதாரம். நாம் சிந்தித்து செயல்படுவதற்குண்டான வாழ்வு தான் மனித வாழ்வு. படிப்பு எதுக்குங்க? சிந்திக்க. சிந்திப்பு எதுக்குங்க? நல்லது செய்ய. நல்லது செய்கிறது எதுக்குங்க? சம்பாதித்து நாமும் ஏழைகளும் நம்ம நாட்டு மக்களும் சுபிச்சமாக வாழ. அப்போ இந்தியாவில் பிறந்தவனுக்கு அவன் முஸ்லீமாக இருந்தான்னா, கிறிஸ்டினாக இருந்தான்னா, நெருப்பு வணங்கியாக இருந்தான்னா, சிலை வணங்கியாக இருந்தான்னா, அவன் யாரை வணங்கினான் என்ன? உனக்கு என்ன திமிரு? அப்போ உனக்கென்று உன் ஆட்சி உட்கார்ந்துருக்குன்னு நீ செய்கிற, அது கவிழ்ந்து விட்டால் அல்லது வேறு ஒரு வெற்றி கிடைத்து வேறு ஒரு மக்கள் வாழ ஆரம்பித்து விட்டால் ஜனநாயக முறையின்படி உன் வாழ்க்கை என்ன? துன்புறுத்தாதீர், சிந்திப்பீர், நயமான வாழ்வு வாழ்வீர். எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹிதாயத் செய்யட்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.